அப்படிதான் வந்த சமூகம் நாங்க நீங்களும் வரவேற்போங்க. நாங்கன்றீங்களே, நீங்க எந்த ஊரு, எந்த ஜில்லா, எங்க வந்துருக்கீங்க? ஆள் அட்ரஸ் எல்லாம் வந்துருக்கீங்க சாமி. கும்பநாட்டில் வந்து வேலூர்ல மேடச்சிதம்பரம் சொல்லக்கூடிய பேரூர்ல பட்டி பெருமான பேரன் பையன். சரி, பேரு பட்டியல பெரிய பட்டிக்காரா இருக்கும் போதும் இல்ல அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, பட்டினா மக்கள் இருக்கக்கூடிய இடத்த காக்கிறவரு. ஓ சரி, இப்ப அந்த கதையில உங்களுக்கு எதுக்கு வந்துருக்கீங்க? அதை சொல்லுங்க. பொண்ணு கேட்கறது வந்துருங்க. பொண்ணு கேட்க வந்துருக்கீங்க? எங்க ஊர்ல பொண்ணு யார் சொன்னாங்க முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இங்க பிறந்தவங்க இருக்கு, இங்க தூரத்தை கொடுத்துருக்குது. அப்புறம் சொல்லிச்சு இந்த மாதிரி கண்ணப்படத்துல மூக்கு முடியுமா கோரப்படோட ஒரு பிள்ளை இருக்குது. உள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்கிறது முதல்ல பொண்ணு கேட்கறதுக்கு பெற்றவங்க கேட்கணும். சீர்திருத்தம் நம்ம கேட்க அதோட சீர்திருத்தம் பொண்ணு கொடுக்கணும். யார் கொடுக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அதே வணக்கம். அப்படியெல்லாம் தர முடியும். நான் கேட்டா பொண்ணு தயாரா இருக்குது சொன்னாங்க. அப்புறம் சரி பொண்ணு தயாரா இருக்குன்னு பொண்ணு சொல்லக்கூடாது. பொண்ணு பெற்றவங்க நாங்க தான் சொல்லணும். பொண்ணு தயாரா இருக்குன்னு பொண்ணு கேட்கிறாங்க. மாப்பிள்ளை பார்த்து நல்லது கெட்டது பேசி நாங்க கொடுக்குறோன்னு அப்பதான் நாங்க சொல்ல முடியும். நீங்க பொண்ணை கேட்டு பாருங்க. பொண்ணை கேட்கணுமா? பொண்ணு எங்கிட்ட சொல்லிட்டா. பொண்ணு சொல்லிட்டு நாங்க வந்தேன். பொண்ணு சொல்லி வந்தீங்களா? இல்ல எங்க பிள்ளை போய் சொல்ல. எங்க பொண்ணுலேருந்து எங்க பிள்ளை உங்களை மாதிரி போய் சொல்லி நாங்க வளர்க்கல. ஏங்க பையனை போய் சொல்லுங்க. ஆமா, அப்புறம் தான் சொல்லிக்கிறேன். பொண்ணை பார்த்தா மூக்கு இருக்குது, மொழி இருக்குது. எல்லாருமே மூக்கு இல்லாம மொழி இல்லாம இருக்குமா? சொல்லி பார்க்கலாம். இல்ல பையனை வந்து பொண்ணை பார்த்து என்ன கதை முதல்ல அதை சொல்லுங்க. பொண்ணு கேட்டு வந்திருக்கா? பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. சரி, என்னென்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எங்க எல்லாமே எங்களுக்கு தானுங்க. எல்லாமேனா கண்ணமாலையும் உங்களுக்கு கண்ணமாலை எங்களுக்கு ஈரேழு லோகம் எங்களுக்கு. அதுலதான் அழகா கண்ணமலை. ஓ பையன் பேர் என்ன? அப்பா அம்மா யாரு? தெரியாங்களா? சொல்லுங்க. இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? அம்மை காரைக்கால் அம்மையார் வந்து அம்மைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. எங்களுக்கு எல்லாம் பேசக்கூடாது. முதல்ல மாப்பிள்ளைக்கு அப்பா மாமியார் இருக்கிறாங்களா சொல்லுங்க. மாமியார் இருக்கிறாங்களா? அம்மை அவ்வளவுதான். பையன் வந்து உலக உயிரை வந்து ஒடுக்கிறதுக்கு வேண்டிய தேவையான அதனால சொல்றாங்க. வந்து உலக உயிர்களை வந்து பிச்சை எடுத்து அவங்க இது வேறையா? நல்லது. நம்ம சொல்லுவாங்க பிச்சை எடுத்தாலும் நம்ம ஒரு காப்பாற்றுறவங்க கணக்காடையாளவங்க தான். வேலைக்கே போறதில்ல. சரி, என்னதான் வேலை செய்வாரு உங்க பிள்ளை சொல்லுங்க. இப்ப எங்க பிள்ளைய நாங்க கிளியாட்டு வளர்த்துருக்கிறோம். சொத்து நிறைய கிடக்குது, அதனாலதான் வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய வச்சிருக்கிறோம். நீங்க பார்த்துருப்பீங்க. தோட்ட பக்கம் போறப்ப நகை போட்டு போறப்ப பார்த்துருக்கீங்க. அதனாலதான் வந்துட்டீங்க. ஏன் சொத்து நிறைய வளர்த்து போட்டுலான்னு. சரி இருந்தாலும் சரி, நம்ம ஊருக்கு நாங்க அடிபணிஞ்ச போறோம்.